சிதம்பரம் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த 150 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், வணக்கம். தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்க குட்காவில் என்ன மாதிரியான விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில்வே காவல்துறை காவல் ஆய்வாளர் அருண்குமார் தலைமையிலான போலீசார் அந்த பகுதி சிதம்பரம் ரயில் நிலையத்திற்கு வரும் ரயில்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அப்போது புவனேஸ்வரில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் வாராந்திர விரைவு ரயிலில் சோதனை செய்தனர். அப்போது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட சுமார் 150 கிலோ எடையுள்ள குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் கிடந்துள்ளது. இதனையடுத்து ரயிலில் பயணம் செய்த பயணிகளிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அந்த போதைப் பொருட்கள் தனக்கு சொந்தம் என யாரும் முன்வராதால் ரயிலில் கேட்பாரற்று கிடந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் ரயிலில் கைப்பற்றிய தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை உணவு பொருள் பாதுகாப்பு அதிகாரிகளும் ஒப்படைத்த போலீசார் தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.